ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போ பாருங்கள், மும்பையில் செம்மையான மழையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் நல்லா மழை, எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மழை நேரத்தில் செம சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரெசிபி கூட, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ராகி சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சிம்பிளான நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், கார்ன், கேபேஜ், கேரட்டு, ஆனியன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 ஆனியன், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இதில் ஜிஞ்சர், கார்லிக்கு எல்லாமே நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி, அப்புறம் ஓட்ஸு, ராகி 1.5 ஸ்பூன் தான் நான் ராகி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையான பொருள் எல்லாமே இதில் தான் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் போட போகிறோம். லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு, உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட பட்டர் இல்லை, ஸோ அதனால் நான் அமூலில் வர ஒரு க்யூபு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுலேயும் 1/2 க்யூப் தான் எடுத்துருந்தேன் நான், நிறைய வேண்டாம். அதனால் நான் 1/2 க்யூப் எடுத்துக்கிட்டேன் பட்டரு. பட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி மழை பெய்யும்போது எல்லோரும் வீட்டில் வடை, போண்டா அந்த மாதிரி தான் சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்லேயே 2 ஸ்பூன் ராகி இருந்தால் போதும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. டெய்லி நீங்கள் மார்னிங் சாப்பிட்ருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் கூட ஆகும். ஆக்சுவலி இது செம சூப்பரான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட வேண்டாம். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த ரா ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த சூப்பில் கடிபடும் போது செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் யாராவது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், வெயிட்டும் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். க்ரீன் சில்லி ஒரு 3 சில்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்மாலாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதுதான் போட்டிருக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். அந்த மிளகா நல்லா வறுபட்டு அதோடைய காரத்தன்மையை இழந்துடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் செம சூப்பராக இந்த ஒரு ஸ்மெல்லு செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ராகி சூப்புன்னே இது பண்ண மாட்டீங்க. இன்னும் உங்களாலேயே நம்பவே முடியாது இது ராகி சூப்பா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. கார்லிக்கும் இஞ்சி எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆயிரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதனுடைய இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பாதியாக வெந்திருந்தாலும் நல்லா இருக்காது இதில். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் புரியலைன்னா நானே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு. இதில் நான் ஒரு டைம் தான் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னாலும் நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேரட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த கேரட் சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன பவுலு அந்த மாதிரி, இல்லை ஒரு கைப்படி அளவு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன், பச்சை கார்ன் தான் நான் வேகலாம் வைக்கல. கேபேஜ் நான் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். எனக்கு கேபேஜ் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு கைப்பிடி அளவு தான். அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வறுபடணும். இது நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கிறேன். இதை நான் பாயில் பண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா வெந்துட்ட உடனே செம சூப்பரான ஒரு சூப்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா
இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். வெந்த உடனே வந்து நம்ம அந்த ராகி வந்து 1½ ஸ்பூன் வந்து ராகி பவுடர் போட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையவே வந்து நல்லா போட்டு இதில் உங்களுக்கு வந்து இது வந்து கெட்டியாயிரும். ராகி எப்பயுமே வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆயிரும் இதில். அதனால் வந்து நான் வந்து 1 டம்ளர் வந்து நான் தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதனால் நான் வந்து 1 டம்ளர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1/2 டம்ளர் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓட்ஸு, மசாலா ஓட்ஸ் தான். ஆக்சுவலி வந்து எங்கிட்ட வந்து மசாலா ஓட்ஸ் தான் இருந்தது, சாதா ஓட்ஸ் இல்லை. நீங்கள் சாதா ஓட்ஸ்னாலும் சேர்த்திக்கோங்க, மசாலா ஓட்ஸ்னாலும் சேர்த்திக்கோங்க. இதுவும் ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கொடுக்கும் உங்களுக்கு. செம சூப்பரான ஒரு ரெசிபியும் கூட இது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வரட்டும். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து ஆக்சுவலி நான் இதில் சேர்த்துல. இன்னொரு ரெசிபி வந்து நான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு போடும்போது நான் அதில் வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சாட்டர்டேயில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி தழை வந்து போட்டு நல்லா வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து இது செம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கு கூட செம சூப்பரான ரெசிபி கூட. இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஆல்ன்ற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வந்து நியூ வந்து போடுற வீடியோ வந்து அப்கமிங் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இது செம சூப்பரான ஒரு சூப்பு. ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிற ஒரு சூப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். அண்ட் டாட்டா, பை பாய், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.